சரி, இன்னைக்கு ஒரு ஷார்ட்கட்டோட ஆரம்பிச்சிடலாம். ஓகேவா? எழுதுங்க, 5 5 எழுத்து. ஓகேவா? அந்த மா அப்படிங்கிற ஒரு பொருள் திரும்ப இருக்கா? 6th புக் இருக்கா? அதுக்கு ஒரு 12 மீனிங் இருக்கு. யாராவது சொல்றீங்களா? மரம், மேன்மை, துகள், வேற வயல், வண்டு, வேற அறிவு, பெரிய, வேற மொத்தம் 12 இருக்கு. சரி, அதுக்கு ஷார்ட்கட் போ. விலங்கு. சரி, ஒரு ஷார்ட்கட் சொல்ற மைண்ட்ல வச்சுங்க. பாருங்க, வயல்ல துகளுடைய ஒரு வயல்ல பெரிய மாமரம் இருக்கு. மாதிரி இருக்கா? துகள்னா தூசு. துகளுடைய வயல்ல ஒரு பெரிய மாமரம் இருக்கு. ஓகேவா? பெரிய மாமரம் இருக்கும். அதுல வந்து வண்டி விலங்கு அந்த மாமரத்துல இருக்கு. வண்டு விலங்கு அந்த மாமரத்துல இருக்கு. புரியுதுங்களா? சொல்லுங்க. துகளுடைய வயல்ல பெரிய மாமரம் பெரிய மாமரம் இருக்கு. அதுல வண்டு விலங்கு இருக்கு. ஓகேவா? அப்ப துகள், வயல், பெரிய, அந்த மாக்கு தான் மீனிங். மரம், அப்புறம் மாங்கிற மீனிங்க்கு, மா அப்படிங்கிற அந்த ஒரு எழுத்து துருமொழிக்கு மீனிங் இதெல்லாம். மாமரம், மான மரம் தான். ஓகேவா? துகள் உடைய வயல்ல பெரிய மரம் இருக்கு, மாமரம் இருக்கு. அதுல வண்டு விலங்கு இருக்கு. ஆராய்ச்சா? ஓகேவா? பாருங்க, அழகு, நான் சொல்றது அழகு, அறிவு, மேன்மை. சொல்லுங்க. அழகு, அறிவு, மேன்மை. ரிப்பீட் பண்ணுங்க. அறிவு, மேன்மை பொருந்திய திருமகள். திருமகள், அழகு, அறிவு, மேன்மை உடைய அந்த திருமகள். ஓகேவா? அன்போடு அழைத்தாள். அளவோடு அழைத்தாள். அளவோடு அழைத்தாள். அளவு, அழைத்தல். வந்துச்சுங்களா? 12 வந்துருச்சா? இப்ப சொல்லுங்க, 2வது மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் 2வது. அழகு, அறிவு, மேன்மை. ரிப்பீட் பண்ணுங்க. அழகு, அறிவு, மேன்மை பொருந்திய திருமகள் அளவோடு அழைத்தாள். அளவு, அழைத்தல். ஓகேவா? இப்ப எல்லாம் சேர்த்து சொல்லுங்க. துகள், வயல், கதை அப்படியே மைண்ட் வச்சுங்க. துகள், பெரிய மரம், வண்டு, விலங்கு, அறிவு, மேன்மை, திருமகள், அளவு, அழைத்தல். மைண்ட்ல வந்துட்டீங்களா? இன்னும் ஒரு டைம். வண்டு, விலங்கு, மேன்மை, திருமகள், அளவோடு அழைத்தல். அவ்வளவுதான். அப்ப மாங்கிற ஒரு துருமொழிக்கு இந்த மீனிங். ஓகேவா? சரி, லாஸ்ட் என்ன பார்த்தோம்? ஒற்றலப்படை முடிச்சுமா? உயிர்மை சார்பெழுத்துக்கள் பார்த்திருக்கோம். உயிர்மை, ஆயுதம் பார்த்தாச்சு. அளப்படையில வீரலப்படை, ஒற்றலப்படை பார்த்தோம். ஓகேவா? அடுத்தது குற்றிய லுகரம் பார்க்க போறோம். சரி, பாருங்க, இதை ஃபர்ஸ்ட் பிரிச்சுக்கலாம். குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். ஓகேவா? உகரம் அப்படின்னா மீனிங் என்ன? கரம். நேத்து பார்த்தோமா? கரம்னு என்ன? எழுத்து பேரு. சாரி, பார்த்தோம்ல நேத்து. உகரம் அப்படின்னா மீனிங் என்ன? ஊங்கிற எழுத்து. ஓகே, ஊ தனியா சொல்லாம நம்ம உகரம் அப்படின்னு சொல்லுவோமா? கரம்ங்கிறது குறியில் அடிலா. கரம், காரம் ரெண்டுமே குறிலுக்கு வருமா? பார்த்தோம்ல. அப்ப குற்றியலுகரம் அது குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உகரம். பிரிச்சமா ஃபுல் மீனிங்னா குறுகிய ஓசை உடைய உகரம். அப்படி எழுதுங்க. வல்லினம் சொல்லுங்க. வல்லினம் இக்கு, இச்சு, இட்டு, அதுக்கப்புறம் இட்டு, இப்பு, இற்றா. நான் இது மேல என்ன பண்றேன்னா ஊவை சேர்த்துறேன். அப்ப இதுக்கு ஒரு தலைப்பு வைக்கலாமா? தலைப்பு வைக்கலாம்ல? சொல்லுங்க.
ஒரு ஹெட்டிங் சொல்லுங்க இதுக்கு. இப்போ இக்கு பிளஸ் சூ என்ன வரும்? கு இருந்து சு டு து கு வா. இதுக்கு ஒரு தலைப்பு வைங்க. குசுறுது இல்ல, தலைப்பு தானே வைங்க. சரி, ஊ வந்து எது மேல இருந்திருக்கு? சூப்பர். வல்லின வல்லின வேற யோசிங்க, இன்னும் கொஞ்சம் கரெக்டா சொல்லிருந்தேன், பாதி சொல்லிருக்கீங்க. வல்லின மெய் மீது ஏறி வரும் உகரம் கெட்டிங் வச்சுக்கலாமா? இப்ப குசுறுது அப்படிங்கிறது என்னது? வல்லின வெள்ளி நிலத்துக்கு மேல ஏறி வரும் உகர எழுத்துக்கள் தான் ரெண்டு சேர்ந்து என்னது? குசுறுது புறா. அப்ப ஹெட்டிங் போடலாமா? வல்லின மெய் மீது உகரம் ஏறி வரும் எழுத்துக்கள் சொல்லலாமா? ஹெட்டிங் போட்டுங்க. இந்த பாக்ஸ் போட்டு வச்சுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. குற்றிய லுகரம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஒரு வார்த்தையோட சொல்லின் கடைசியில இந்த குசுறுதுபுரு ஏதாவது, இந்த கு சு டு துபுருங்கிற எழுத்து சொல்லின் கடைசியில ஏதாவது ஓகேவா, எல்லாரும் ஏதோ ஒன்று வந்துருக்கும் ஓகேவா. ஆனா ஒரே ஒரு இடத்துல விதிவிலக்கு இருக்கு, அது பின்னாடி பார்க்கலாம். மைண்ட்ல எடுத்தீங்க. குற்றிய லுகரம்னா என்ன? சொல்லின் கடைசியில என்ன இருக்கணும்? இது உகரல இந்த குசுறுதுபுரு, இந்த குசுறுதுபுருல ஏதாவது ஒண்ணு இருக்கணும் ஓகேவா. சரி, கவனிங்க ஒரு நிமிஷம். பாருங்க, இதுலயும் வந்து இன் பிளஸ் ஊ இருக்கா? இதுலயும் இன் பிளஸ் ஊ. இத்து பிளஸ் ஊ இருக்கா? நமக்கு தலைப்பு என்ன? குறுகிய ஓசையுடைய உகரமா? இப்போ ஊ அப்படிங்கறத மாத்தினால எவ்வளவு? ஊக்கு குறிலா குறில் அப்படி குறில்னாவே என்னது? ஒண்ணுதான். என்ன ஆகுனா சில இடத்துல, அதாவது இந்த சொற்கள் சொல்லின் கடைசியில வரப்ப சில இடத்துல தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும் ஓகேவா. கொஞ்சம் டிஃபரன்ஸ் பார்க்கலாமா? இப்ப கண்ணு இதுலயே ஊ இருக்குது, காது இதுலயே ஊ இருக்கா? எங்க உங்களுக்கு சவுண்ட் குறையிற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு பாருங்க, சொல்லி பாருங்க. கண்ணு சொல்லுங்க, கண்ணு காது எது எந்த இடத்துல ஊ சைலண்ட் ஆகுற மாதிரி ஃபீல் ஆகுது? சொல்லி பாருங்க. கண்ணு கண்ணா காதா? காதுங்கிறாங்க. வேற நீங்க ரெண்டு ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லுங்க, சொல்லி பாருங்க. கண்ணு காது. கண்ணுங்கிறப்ப நூ அப்படியே நேரா போயிட்டே இருக்கா? காதுங்கிறப்ப காதுங்கிறப்ப அப்படி மேல ஏறி இறங்குதா? புரியுதுங்களா? அப்ப டிஃபரெண்ட் தெரியுது இல்ல? அதான் என்ன சொல்றாங்கன்னா, இந்த உகரம் ஊங்குற எழுத்து சில இடத்துல தன் ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையா குறையும். ஆனா அது அக்யூரேட் என்னது? அது கண்டிப்பா வல்லின மெய் மீது ஏறி வந்தா உகரம் மட்டும்தான் என்னது சொல்லின் கடைசியில வரப்ப தன் ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையாக குறையும் சொல்றாங்க. ஒரே ஒரு இடத்துல மட்டும் விதிவிலக்கு இருக்கு. புரியுதுங்களா? அப்ப குற்றியில கூட என்ன? கண்டிப்பா அந்த ஏரி ஓகே சரிதான். ஊ வந்து என்ன ஆகும்? தன் ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையாக ஒழிக்கும். அது எந்த எழுத்து? இந்த வல்லின மெய் மீது உகரமேறி எழுத்துக்கள் தான் சொல்லின் கடைசியில வரப்ப தன் ஒரு மாத்திரையில இருந்து அரை மாத்திரையாக குறையும். ஓகேங்களா? சரி போலாமா? இப்ப நான் ஸ்டேட்மெண்ட் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் எழுதிக்கலாம் ஓகேவா. தனி நெடிலை அடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ ஓகேவா. ஓகேவா, கான்செப்ட் புரியுதுங்களா? பாருங்க, தனி நெடிலை அடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லின் இறுதியில் வரும். ஸோ இதுக்கு ஏற்கனவே நம்ம என்ன போட்டோம்? வல்லின மெய் மீது உகரமேறி எழுத்துக்கள் போட்டோம். ஸோ நம்ம குசுறுதுபுருன்னே சொல்லிக்கலாம் ஓகேவா. அப்ப குசுறுதுபுருன்னா என்ன? வல்லின மெய் மீது உகரமேறி எழுத்துக்களா? ஸோ நான் எல்லா இடத்தையும் சொல்ல வேணாம், நம்ம குசுறுதுபுருன்னே சொல்லிக்கலாம் ஓகேவா. நான் சொல்றது புரியுதுங்களா? தனி நெடிலெழுத்தை அடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லின் இறுதியில் வரும் இந்த குசுறுதுபுரு என்னாகும்? தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இதுதான் குற்றியல் உகரம். புரியுதுங்களா? கான்செப்ட் புரியுதா? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. தனி நெடில், தனிங்கிறது உயிர்மை நெடிலா இருக்கலாம் அல்லது உயிர் நெடிலா இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? ரெண்டு எழுத்து தான் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தனி நெடிலெழுத்தை அடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லின் இறுதியில் வரும் குசுறுதுபுரு என்னாகும்? தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். குசுறுதுபுருன்னா என்ன? வல்லின மெய் மீது உகரமேறி எழுத்துக்கள் எப்படி சொல்லியிருக்கேன். ஸோ அதுதான் பாக்ஸ்ல போட்டு வச்சிருக்கேன் ஓகேவா. எல்லாத்துலையும் இந்த குசுறுதுபுருன்னு யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா? ஸ்டேட்மெண்ட் எழுதுறீங்களா? எழுதுங்க. இப்போ இதுதான் குற்றியல் கொடுத்துக்கான மீனிங். தனி நெடில் எழுத்தை அடுத்தோ பிராக்கெட் போட்டு உயிர் நெடில் அல்லது உயிர்மெய் நெடில் ரெண்டுமே போடுங்க. உயிர் நெடிலும் வரலாம் அல்லது உயிர்மெய் நெடிலும் வரலாம். தனி நெடில் எழுத்தை அடுத்தோ பிராக்கெட் போட்டு உயிர் நெடில் அல்லது உயிர்மெய் நெடில். தனி நெடில் எழுத்தை அடுத்தோ உயிர் நெடில் அல்லது உயிர்மெய் நெடில் அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்து இந்த வாதம் என்னது? நிறைய எழுத்து இருக்குது, அதை விட்டு கடைசின்னு சொல்றாங்க. பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லின் இறுதியில் வரும். சொல்லின் இறுதியில் வரும். அப்படி எழுதிங்க. குசுடு துபுரு. குசுடு துபுரு. குசுடு துபுரு. தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். சரி, இது சொல்லுங்களேன். இது வருமானு சொல்லுங்க. பசு வருமா? விடு பசு. கடைசியில குசுதுப்பு இருக்குது, வருமா வராதா? கொஞ்சம் யோசிங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் தான் குட்டியில வரும். நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான் நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்ல இந்த லைன் இருக்கான்னு சொல்லுங்க. நான் என்ன சொன்னேன்? 2 எழுத்து வந்து கண்டிப்பா தான் இருக்கணும், நெடில் தான் இருக்கணும். ஓகே, ஒரு இடத்துல விதி விலக்குன்னு சொல்லியிருக்கலாம். இப்ப இதுதான் விதி விலக்கு. சரிங்களா? சொல்ல பசு சொல்லுங்க, பாசு சொல்லுங்க. பசு பாசு. எங்க சூ ரெண்டாவது பசு பாசு. பாசு அப்படியே இருக்குதா? பசுங்கிறப்ப நேரா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருக்கா? ஓகேவா? அதான் ஓகேவா? தனி நெல்லெழுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லின் இறுதியில் வரும் குசுதுபுர் என்ன ஆகும்? தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இது அடுத்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்டது. இது வகைப்படுத்தலாம். ஓகேவா? எப்படி வகைப்படுத்தலாம்னா, நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு பாருங்க. ஈற்றுன்னா என்ன? ஈற்று அப்படின்னா கடைசியா. அயல்னா அயல் வீட்டுக்காரர்கள்னா பக்கத்து வீட்டுக்காரரா? ஓகேவா? இதனை ஈற்று அயலெழுத்தை அடிப்படையாக கொண்டு அப்படின்னு என்ன? கடைசிக்கு முந்தைய எழுத்தை அடிப்படையாக கொண்டு 6 வகையா பிரிக்கலாம். என்ன சொல்றேன்னா, கடைசி எழுத்தை விட்டுருங்க, ஏன்னா குசுபுரை வச்சுதான் நம்ம முடிவு பண்றோம். ஈற்று அயலெழுத்தை வைத்து, ஓகேவா? ஈற்று அயலெழுத்து இதை வைத்து இதை 6 வகையாக பிரிக்கலாம். ஓகேங்களா? இது கொஸ்டின். ஈற்று அயலெழுத்தை வைத்து வகைப்படுத்த போது இதுன்னு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. வேற்றுமை, ஓகேவா? குற்றியலுகரம், ஓகேவா? அப்புறம் 4 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. புரியுதுங்களா? அப்ப எழுதுங்க. இதனை ஈற்று அயலெழுத்து பிராக்கெட் போட்டு கடைசிக்கு முந்தைய எழுத்துன்னு கூட போட்டுக்கணும். இதனை ஈற்று அயலெழுத்து பிராக்கெட் போட்டு கடைசிக்கு முந்தைய எழுத்து. ஈற்று அயலெழுத்து பிராக்கெட் போட்டு கடைசிக்கு முந்தைய எழுத்து அடிப்படையாக கொண்டு 6 வகையாக பிரிக்கலாம். 6ன்னு சொன்னா நம்பர் பிடிச்சிங்க, போட்டு ரவுண்ட் பிடிச்சிங்க. 6 வகையாக பிரிக்கலாம். அப்ப குற்றியலுகம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். குற்றியலுகம் எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஈற்று அயலெழுத்தை அடிப்படையாக கொண்டு 6 வகையாக பிரிக்கலாம். நீ லேட்டா வந்தா 10 திருக்குறள் சொல்லிட்டு உள்ளவாங்க. ஓகேவா? ப்ரிப்பேர் ஆயிட்டு வந்துருங்க. சரி, நீ வாங்க. ஓகே. அப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது? ஒரு கொடுத்துட்டேன் பாருங்க. 96 ஒரு வார்த்தை இருக்குது. இது குற்றியலுகரமான்னு பார்க்கணும். 96 இது குற்றியலுகரமா? 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 இது ஆமா இல்ல சொல்லுங்க. கடைசி எடுத்து பாருங்க. குசுபு இருக்குது. ஓகேவா? நமக்கு எதை வச்சு வகைப்படுத்தலாம்? கடைசிக்கு முந்தைய எழுத்தா? அப்ப நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இந்த எழுத்தா தேவையில்லை. கடைசி எழுத்து கடைசி முந்தைய எழுத்து இருந்தா போதுமா? கரெக்ட் தானே? இப்ப இது 2 எழுத்துனா நான் சொல்லிடலாம். ஓகேவா? இதை வச்சு முடிவு பண்ணலாம். இப்ப இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அப்ப எத்தனை எழுத்து இருந்தாலும் நமக்கு கவலை இல்லை. கடைசி எழுத்து கண்டிப்பா குசுபு இருக்கணும். கடைசிக்கு முந்தைய எழுத்தை வச்சு நம்ம வகைப்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சரி, வகை எழுதலாமா? பாருங்க. ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியலுகரம்.
ரெண்டாவது உயிர் தொடர் குற்றியலுகரம். மூணாவது ஆயுதத்தொடர் குற்றியலுகரம். நாலாவது வன்தொடர் குற்றியலுகரம். பிராக்கெட் போட்டு வல்லினம் போட்டுக்குங்க. அஞ்சாவது மென்தொடர் குற்றியலுகரம் வெள்ளினம். ஆறாவது இடைத்தொடர் குற்றியலுகரம் இடையினம். இது நடத்த இப்போ ஸ்கூல் பார்த்தேன். புக்கில் பார்த்தீங்களா? எந்த புக்கில் இருந்தது? 6th 10th மெய் மயக்கமா? மெய் மயக்கம் ஆரம்பிக்க சொல்லவே இல்லையா? நடத்தலையா? எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஓகே, வேற 8th இருக்கும். இப்போ இன்னைக்கு நடத்த ஃபுல்லாக 8th வரும். உங்களுக்கு 7th வரும். அப்போ சொல்லுங்க, பார்க்காம சொல்லுங்க. குற்றியலுகரத்தில் 6 வகை: நெடில் தொடர், உயிர் தொடர், ஆயுதத்தொடர், வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் போடுங்க. நெடில் தொடர். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் இப்போ 2 எக்ஸாம் தான் கேட்கல. அதுக்கு முன்னாடி கொஸ்டின்ஸ் 2 கொஸ்டின் எப்பயுமே இந்த குற்றியலுகரத்தில் எப்பயுமே இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நெடில் தொடர் குற்றியலுகரம். ஓகேங்களா? சிம்பிள். இதுல என்னன்னா 2 எழுத்து தான் இருக்கும். இதுல என்னது? 2 எழுத்து தான் இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் எழுத்து நெடில். ஓகேவா? கடைசி எழுத்து பாத்தீங்கன்னா ஓகேவா குசுடுதுப்புரு. ஓகேங்களா? 2 எழுத்தா இருக்கும். முதல் எழுத்து நெடிலா இருக்கும். நெடில் அப்படிங்கிறது என்னது? உயிர் நெடில் அல்லது உயிர் மீன் நெடில். எடுத்துக்காட்டு பாருங்க. ஆடு, ஆது, ஆசு, ஏழு, வீசு, கேடு, காசு. கொஞ்சம் யோசிங்க. இதுல எது தப்பு இருக்கா? திரும்ப வராதா? வராதையா? கடைசி எழுத்து குசுபுரி இல்லைன்னா அப்ப இது வராது. யோசிங்க. ஏடு. ஓகே, போதுமா? தெரியுது இல்லை உங்களுக்கு? அவ்வளவுதான். நெடில் தொடர் என்னது? 2 எழுத்து தான் இருக்கும். முதல் எழுத்து நெடிலா இருக்கும். கடைசி எழுத்து குசுறுதுக்குள்ள ஏதாவது ஒன்று இருக்கும். நெடில்ங்கிறது உயிர் நெடில் அல்லது உயிர்மீன் நெடில். சரி, இது சொல்லுங்க. பாலாறு என்ன வகை வரும்? நெடில் தொடரா? எல்லாத்தையும் நெடில் இருக்குல்ல? ஓகேவா? 2 எழுத்தா தெளிவா? அந்த அதுல தெளிவா இருக்கீங்களா? கொஸ்டின் கொடுத்துட்டு கேட்டா நெடில் தொடர் போக கூடாது. ஓகேவா? அப்ப நம்ம எதை வச்சு முடிவு வகைப்படுத்தலாம்? கடைசிக்கு முன்னாடி எழுத்தா? நல்லா அடுத்த ஹெட்டிங் போடுங்க. அப்ப இது நெடில் தொடர் வராது. அடுத்து உயிர் தொடர் குற்றியலுகரம். நான் என்ன சொன்னேன்? பாலாறு சொன்னா பாலாறு, பண்பாடு, 96. ஓகேவா? பாருங்க, இதுல அதாவது இதுல நிறைய எழுத்து இருக்கும். உயிர் தொடர் அப்படிங்கிறது நிறைய எழுத்து இருக்கும். ஓகேவா? 2 அதாவது 3 எழுத்து 2க்கு மேல போயிட்டாவே
ஓகேவா? அது நம்ம உயிர்த்தொடர் அல்லது வேற எதுவும் எடுத்துக்கலாம். ஓகேவா? 2 எழுத்துல இருந்தா நெடில் தொடர், 2க்கு மேல அப்ப நிறைய எழுத்து 3 எழுத்துக்கு மேல. ஓகேவா? பாருங்க, கடைசி எழுத்து எப்பயும் போல என்னது? ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடைசி எழுத்து எப்பயும் போல குசுடு துப்புரு. இப்ப என்னன்னா கடைசிக்கு முந்தைய எழுத்துன்னு எழுதணும். இப்ப கடைசிக்கு ஈற்ற எழுத்தா, கடைசிக்கு முந்தைய எழுத்து ஈற்ற எழுத்து நம்ம புரியுமா எழுதிக்கலாமா? ஓகேவா? பாருங்க, கடைசிக்கு முந்தைய எழுத்து என்னவா இருக்கு? லா இருக்கு, பா இருக்கு, ரா இருக்கா? அது என்னது? நெடில். நெடில்லாம் இல்ல, வேற உயிர்மை எழுத்துன்னு சொல்லலாமா? உயிர்மை எழுத்து இது பிரிச்சமா பாருங்க, பால் பிளஸ் ஆறுன்னு வரும். பால் பிளஸ் ஆறு. அப்ப ரூபகத்துல என்ன இருக்கு? இதை பிரிச்சு பார்த்தா ரூபத்துல இருக்குது நெடில் எழுத்து இருக்கா? நெடில் எழுத்து இருக்கா? உயிரெழுத்து இருக்கா? உயிரெழுத்து இருக்கா? அப்ப அந்த இடத்துல பிரிச்சு எல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. மைனஸுங்க, கடைசிக்கு முன்னாடி எழுத்து, அதாவது 3 எழுத்து இருக்கணும். 3 எழுத்து இருந்து மைண்ட் வச்சுக்கோங்க, 3 எழுத்து இருக்கணும், 3 எழுத்துக்கு மேல இருக்கணும். அப்ப 3 எழுத்துக்கு மேல இருந்து கடைசி எழுத்து குசுறுப்பு இருக்கணும், கடைசிக்கு முன்னாடி எழுத்து உயிர்மை எழுத்து. இதெல்லாம் இருக்கலாம், குறில் நெடில் இதெல்லாம் இருக்கலாம். கண்டிப்பா இந்த கண்டிஷன் என்ன பண்ணும்? 3 எழுத்துக்கு மேல இருக்கும். 3 எழுத்துக்கு மேல இருக்கும். ஓகேவா? அப்ப உயிர்த்தொடர் குறியில் என்னது? கடைசி எழுத்து குசுறுப்பு, கடைசிக்கு முன்னாடி எழுத்து என்னது? உயிர்மை எழுத்தா இருக்கும். 3க்கு மேல எழுத்தா இருக்கணும். இதுல பாருங்க 3 இருக்குது, இது 4 இருக்கா? ஷார்ட்கட் கீழே ஷார்ட்கட் பிடிச்சிங்க. 3 + 3 எழுத்துக்கு மேல் இருக்குன்னு மென்ஷன் பண்ணிக்கங்க கீழே ஷார்ட்கட். அரசு என்ன வரும்? அரசு. அரசு என்ன வரும்? குடியில் இருக்குமா? அரசு. அரசு என்ன? உயிர்த்தொடர் தானே? ஏன்னா பாருங்க 3 எழுத்து இருக்குது, கடைசிக்கு முன்னாடி எழுத்து இருக்குது உயிர்மை எழுத்து இருக்கா? அப்ப என்னது? கண்ணை மூடிட்டு நீங்க போயிடலாம், உயிர்த்தொடர் குடியில் ஒத்துக்கு போயிடலாம். ஓகேவா? அரசு அதை எழுதிங்க. பாலாறு, பண்பாடு, நமக்கு 30 எழுத்து கூட இருந்துட்டு போகுது, நமக்கு எவ்வளவு கிடையாது. நமக்கு தேவையானது கடைசி எழுத்து குசுறுப்பு இருக்கணும், கடைசிக்கு முன்னாடி எழுத்து வச்சுதான் நம்ம முடிவு பண்ண போறோம். அது குட்டியில் இருக்கிறோமா குட்டியில் இருக்கிறோம் இல்லையான்ட்டு. சரி, யார் கரெக்டா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். இந்த அரசுக்கு பண்பாடுக்கு மாத்திரை அளவு சொல்லுங்க. மொத்தமா இதை கூட்டி சொல்லுங்க. பண்பாடு மாத்திரை அளவு சொல்லுங்க. குறிலுக்கு 1 மாத்திரை, புலி வச்சலத்துக்கு 1/2 மாத்திரை, நெடிலுக்கு 2 மாத்திரையா? அது மாதிரி சொல்லுங்க பார்க்கலாம். 4 4/2 எப்படி சொல்றீங்க? இது 1 மாத்திரையா? 1, இதுக்கு 1/2, இதுக்கு 2, 1/2 மாத்திரை. இங்க என்னது? குற்றியில் உரல்ல, அப்ப என்னது? மாத்திரை அளவு 1/2 மாத்திரை, அப்ப 4 மாத்திரை. புரியுதுங்களா? கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா நம்ம பாக்குறதெல்லாம் குற்றியில் உரம் பார்க்கலாம். இது வந்து உயிர்த்தொடர் குற்றியில் உரம். 2 என்ன ஆகும்? தன் 1 மாத்திரைல இருந்து 1/2 மாத்திரையா குறி. ஏற்கனவே பாத்துருக்கல. ஆமா ஆமா, நீங்க உங்களுக்கு பார்த்தா தெரிஞ்சிடும். அது குட்டியில் உரம் வந்துட்டாவே 1/2 மாத்திரை தான். நான் உங்களுக்கு அந்த குறுக்குகள் நடத்துறப்ப மாத்திரை சொல்றேன், உங்களுக்கு தெளிவாயிருவீங்க. கொஸ்டின் இப்படி கேட்டதில்ல, நான் உங்களுக்கு இதுக்காக சொல்றேன், எப்படி புரிஞ்சு வச்சுக்கிறதா கேட்டேன். அப்ப இது 2 தான் கஷ்டம், மீதியெல்லாம் ஈஸி இதுல. அப்ப நெடித்தொடர் என்னது? 2 எழுத்து தான் இருக்கணும். முதல் எழுத்து நெடில், 2வது எழுத்து குசுறுதுபுரு ஏதாவது ஒண்ணு. உயிர்த்தொடர்னா என்னது? 3 எழுத்து, 3க்கு மேல இருக்கணும், கடைசி எழுத்து குசுறுதுபுரு, கடைசிக்கு முன்னாடி எழுத்து உயிர்மை எழுத்து. குட்டிகளை ஒரு நாமே மைண்ட்ல ஏத்திக்கங்க, கடைசி எழுத்து குசுறுதுபுரு இருக்கணும். ஓகேவா? சரி, 3வது போலாங்களா? 3வது ஆயுதத்தொடர் குட்டியில் வரும். ஆயுதத்தொடர் நான் கூலுன்னு போறேன், குட்டியில் நீங்க போடுங்க. கூலும் குட்டியில் வரும் ஃபுல்லா எழுதிங்க. இது அதே மாதிரிதான், கடைசி எழுத்து குசுடு துபுரு, கடைசிக்கு முந்தைய எழுத்து
ஆயுத எழுத்து. எடுத்துக்காட்டு பாருங்க, எக்கு, கட்ஸு, அக்குது. சரி, இதுல ஒண்ணு சொல்றேன். இது எது கரெக்ட்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் கரெக்ட். ஓர் 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 புத்தகம், ஓர் அமைச்சர்லாம் பார்த்தல நேத்து. ஓருங்கிறதுக்கு பின்னாடி என்ன வரணும்? உயிரெழுத்து வரணுமா? அது மாதிரி இதுல இதெல்லாம் கரெக்ட். எழுதாங்க, அப்படி சொல்லுங்க. சொல்லுங்க. இது கரெக்டா? ரெண்டு கரெக்டா? சரி, அதே மாதிரிதான் இது நிலைமொழி வருமொழியா? அதே மாதிரி வச்சுங்க. அதாவது அது, இது, எது, அதே மாதிரி எது வரும். ஓகேவா? எது அன்பு, அதே மாதிரி எஃது அன்பு, அதே மாதிரி எது வீடு, அதே மாதிரி எஃது வீடு. அதே மாதிரி பாருங்க பாருங்க, அது, இது, எதுங்கிற வார்த்தை வந்து வருமொழியின் முதலெழுத்து பாருங்க, வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அகுது அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். அப்ப அகுது அன்பு கரெக்ட். அதே மாதிரி இகுது அன்பு கரெக்ட், எகுது அன்பு கரெக்ட். புரியுதுங்களா? அது, இது, எதுங்கிற வார்த்தை வந்து முதலெழுத்து உயிரெழுத்தா இருந்துச்சுன்னா அது அன்புன்னு போடக்கூடாது, அகுது அன்பு. புரியுதுங்களா? அதே மாதிரி அதே அது, இதுங்கிற வார்த்தை வந்து முதல் எழுத்து என்னது? உயிர்மை எழுத்து. உயிர்மை எழுத்து இருந்துச்சுன்னா அது வீடு, இது வீடு, எது வீடு. இதுதான் கரெக்ட். புரியுதுங்களா? அப்ப சொல்லுங்க. அகுது, அது அன்பு தப்பு. அகுது அன்பு, இகுது அன்பு. ஓகேவா? அதாவது வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். இதே உயிர்மை எழுத்தாச்சுன்னா அது, இதுங்கிற வார்த்தையை அப்படி டைரக்டா போட்டுக்கலாம். ஓகேவா? எழுதலாம் வேணா, மைண்ட்ல வச்சுக்கோங்க. புரியுதா சார்? கொஸ்டின் தான் கேட்பாங்க, இதில் எது சரியானதை தேர்க, தவறானதை தேர்க. ஓகேவா? போற அவசரம் எழுதக்கூடாது. இதுல கரெக்ட். அகுது அன்பு கரெக்ட், இகுது அன்பு கரெக்ட், எகுது அன்பு. அதே மாதிரி அது வீடு, இது வீடு, எது வீடு. இதுதான் கரெக்டான சென்டென்ஸ். அது மூணு எழுதிச்சுங்க, பிராக்கெட் போட்டுங்கன்னா எழுதிச்சுங்க. அகுது அன்பு, இகுது, ஏதோ வேற ஏதோ வார்த்தை போடுங்க, முதலெழுத்து உயிரெழுத்து வர மாதிரி. இதே கூட எழுதிங்க. அது, இது, எது அப்படின்னா முதலெழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கணும். அகுது, இகுது, எகுதுனா வருமொழியின் முதலெழுத்து சரி, அகுது, இகுது, எகுது வருமொழி முதலெழுத்து உயிரெழுத்தா இருக்கணும். அது, இது, எது வந்துச்சுன்னா வருமொழி முதலெழுத்து உயிர்மை எழுத்தா இருக்கணும். இதெல்லாம் கொஸ்டின்ஸ் நமக்கு கண்டிப்பா கேட்கிற கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அதாவது எல்லா கொஸ்டின் கரெக்டா எழுதிருப்பீங்க. சிலித்தனமான கொஸ்டின் மட்டும் ஒரு 5 கொஸ்டின், அதாவது நீங்க அழகா அடிக்கிற இதெல்லாம் மார்க் வர கொஸ்டின் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க, அதுல உங்களுக்கு மார்க் போயிடும். ஸோ அதுதான் சொல்றேன், ஒவ்வொன்றும் கேர்ஃபுல்லா பாருங்க. சரி, எடுத்துக்காட்டு எழுதிங்க. இதுக்கு ஆயத்தோட எடுத்துக்காட்டு இதெல்லாம் பாருங்க. கடைசி எழுத்து குசுருக்கு இருக்குதா? கடைசிக்கு முன்னாடி எழுத்து என்னது? ஆயுத எழுத்து இருக்கு. அப்ப என்னது? ஆயுதத்தோட குட்டி எழுதுறோம். சரி, போலாங்களா? நெக்ஸ்ட் அடுத்தது வன்தொடர், மின்தொடர், இடைத்தொடர். சேம். நம்ம இதுக்கு பார்க்க வேண்டியது கடைசி எழுத்து, கடைசி முன்னாடி எழுத்து. பாருங்க, கடைசிக்கு முன்னாடி எழுத்து புள்ளி வச்ச எழுத்து டைரக்டா புள்ளி வச்ச எழுத்து இருந்துச்சுன்னா அது வல்லினமா, மெல்லினமா, இடையினமானு போட்டுக்கலாம்.
புரியுதா? இப்ப அன்புன்னு வருதா? இப்ப அன்புங்கிற வார்த்தை வருதா? இது இது குட்டியில் இருக்கிறோமா? ஏன்னா 3 எழுத்து இருக்குது, 3 எழுத்து இருக்குது, கடைசி எழுத்து குசுறுப்பு இருக்குதா? கண்டிப்பா குட்டியில் இருக்கிறோம். கடைசிக்கு முன்னாடி எழுத்து இருக்குது பாருங்க, டைரக்டா புள்ளி வச்சு எழுத்து இருக்கா? அப்ப இன் எங்க வரும்? வல்லினம் மெல்லினம் எங்க வரும்? மெல்லினம். அப்ப என்னது? மென்தொடர் குட்டியில் இருக்கிறோம். ஓகேவா? புரியுதுங்களா? சுக்கு சுக்கு கூ அவ்வளவுதான். ஓகே, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. புரியுதுங்களா? அப்ப கடைசி எழுத்து கடைசி முதல் எழுத்து நமக்கு தேவையில்லை இல்ல, நான் 3 சேர்த்து எழுதிக்கிறேன். 1 தொடர் குட்டியில் இருக்கிறோம், இந்த இடத்துல மென் தொடர் குற்றில் இருக்கிறோம், இங்க வந்து இடைத்தொடர் குற்றில் இருக்கிறோம். கவுனிங் அப்புறம் எழுதுங்க, நீங்க எழுதுறீங்க. கடைசி எழுத்து பாருங்க, கடைசி எழுத்து குசுறது, கடைசிக்கு முன்னாடி எழுத்து வலி எழுத்து வரணும். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் ஒரே ஒரு எடுத்துக்கிற மாதிரி எழுதிக்கிறேன் பாருங்க. பாக்கு கடைசி எழுத்து என்னது? இக். கூ வந்து இருக்குது, அது பக்கத்துல இக்கு வந்து இருக்கா? அப்ப என்னது? மண்தொடர் குட்டி இருக்கிறோமா? அது மெச்சுக்கு சொல்லுங்க. சூவர மாதிரி, கடைசியில் சூவர மாதிரி சொல்லுங்க. பேச்சு. சூப்பர் சொல்லலாம்ல, பேச்சு வீச்சு. ஓகே, ஒண்ணு போதும். நெக்ஸ்ட் இட்டுக்கு பாட்டு. லட்டு வராதுமா, தமிழ் வார்த்தை இல்ல. பட்டு பாட்டு எதுவும் சொல்லலாம். ஓகே, இத்துக்கு சொல்லுங்க. 10. அதே மாதிரி இப்புக்கு ஆப்பா, உப்பு. உப்பு சொல்லலாமா? இப்புக்கு காற்று, இதுதான் சொல்லலாம். ஓகே, இப்ப பாருங்க, கடைசி எழுத்து ஃபுல்லா என்னது? கடைசி முந்தைய எழுத்து ஃபுல்லாவே என்னது? மண்தொடர் வந்திருக்கா? அப்ப மண்தொடர் குட்டியில கடைசி முன்னாடி எழுத்து பாருங்க, குசுறுப்பு வந்திருக்கா? ஓகே, அதே மாதிரி மென்தொடர் சொல்லுங்க. சொல்லுங்க. சங்கு. குசுறுப்பு வர மாதிரி சொல்லுங்க கடைசி எழுத்து. பஞ்சு. அப்புறம் வண்டு, பந்து, பாம்பு. இல்ல, ரூ வர மாதிரி சொல்லுங்க. கன்று. கன்று, அன்று, நன்று, இதுன்னு சொல்லல. கன்று. கடைசி எழுத்து பாருங்க, கடைசி முன்னாடி எழுத்து பாருங்க, வந்திருக்கா? ஓகேவா? சரி, இங்க சொல்லுங்க. சொல்லுங்க. காற்று கீட்டுன்றீங்க, இப்ப சொல்லுங்க. தூர மாதிரி சொல்லுங்க சார். பாயில பாய் கொய்து சொல்லலாமா? கடைசி எடுத்து குசுறுப்பு வரணும் சார், ஏதோ ஒண்ணு குசுறுத்துக்குள்ள ஏதாவது வரணும். கொய்து வேற. சார்பு சொல்லல மேடம், சார்பு. சால்பு சொல்லலாம். இவுக்கு இவுக்கு மட்டும் சொல்லிட்டீங்கன்னா இது டெஸ்ட்ல வேணாம், திருக்குறள் டெஸ்ட் யாரும் எழுதாதீங்க. யார் சொல்றீங்க எழுத வேணாம். இவ்வு சொல்றீங்க, திருக்குறள் டெஸ்ட் எழுத வேணாம். பேசுங்க. வால். சோர்வா? இருதானே வருது, கடைசிக்கு முன்னாடி எழுத்து இவ்வு வரணும். யோசிங்க, தமிழ் வார்த்தை இருக்கிற நம்ம யோசி பாருங்க மேடம். சரி, இதுக்கு சொல்லுங்க. இல்லுக்கு மூலுக்கு சொல்லலாமா? சூப்பர். இல்லுக்கு இதுக்கு சொல்ல கொல்புன்னு வார்த்தை இருக்கு. கொல்புனா அது கொள்முதல், பெரிய தண்ணி ஊற்றி வைக்க மாதிரி சொல்லுவோம். இவ்வுக்கு சொல்லுங்க. ஜவ்வா வருமா? பத்துக்குள்ள எழுத வேணாம், இன்னைக்கு டெஸ்ட் ஃபுல்லா எழுதாதீங்க. ஜவ்வாதா? சரி, அதே சொல்லலாம். இது என்ன வரும்? ஜவ்வாது சொல்றாங்க. இது என்ன என்ன குட்டியில்? குட்டியில் வருமா? குட்டியில் வரும் தானே? உயிர் தொடர் குட்டியில் இருக்கிறோம். ஏன்னா கடைசிக்கு முன்னாடி நெடில் 2 எழுத்து வரணும் சார். உயிர் தொடர் குட்டியில் இருக்கிறோமா? இவ்வுக்கு எது?
குட்டியில் கிடையாது, குட்டியில் சொல்லே கிடையாது. புரியுதுங்களா? சரி, அதே மாதிரி பாருங்க, இதுல வன்துறை மென்துறை ரெண்டுலயுமே பாருங்க குசுதுபுரி எல்லாம் வந்துச்சா? இது எதுல வரல? எந்த இடத்துல வரலன்னு பாருங்க. கடைசியில கூ வந்திருக்கா? இருக்கு. சூ இருக்கா? இல்ல. வேற டூ இல்ல, ரூ இல்ல. ஓகேவா? அப்ப இதுல மட்டும் ரொம்ப கவனிக்க வேண்டியது. இது பிரச்சனை இல்லை. இதுல மட்டும் கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. நான் இப்படி கொஸ்டின் கேட்கிறேன், இடைத்தொடர் குற்றியல் உரத்தில் தவறானது அப்படின்னு கேட்டுட்டு பாருங்க, கு து பூ ரூன்னு சொல்லியிருக்கேன். இப்படிதான் கொஸ்டின் கேட்கிறேன். இடைத்தொடர் குற்றியல் உரத்தில் தவறானதே தேர்க. இது தப்பானது, தப்பு. இது ரூ. ஏன் என்னாச்சு? அந்த ரூ வந்து இடைத்தொடர் கடைசியில வரவே வராது. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இது என்ன இல்லைன்னா வன்துறை குடியிலும் போட்டு பிராக்கெட் போட்டு கடைசி எழுத்து குசுதுபுரு, கடைசிக்கு முதல் எழுத்து என்னது? வல்லினம். இக்கு வல்லினம் போட்டுங்க. வல்லினம் இந்த இக்கு இஞ்சி எத்து எல்லாமே எழுதி வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெண்துறை குடியிலும் போட்டு கடைசி எழுத்து குசுதுபுரு, கடைசிக்கு முந்தைய எழுத்து மெல்லினம் போட்டுங்க. இடைத்தொடர் மட்டும் நான் சொல்ற மாதிரி எழுதுங்க. இடைத்தொடர் மட்டும் ஸ்டாப் பண்ணுவீங்க. ஓகேவா? நான் சொல்றது புரியுது எப்படின்னு? கடைசி எழுத்து ஓகேவா? வன்துறை குடியிலும் தனித்தனியாக எழுதிங்க. வன்துறை குடியிலும் ஹெட்டிங் போட்டுங்க. கடைசி எழுத்து குசுதுபுரு, கடைசிக்கு முந்தைய எழுத்துன்னு போட்டுட்டு இந்த இக்கு இச்சு இத்து இப்பு எல்லாமே எழுதிங்க. தனித்தனியாக எழுதிங்க. இது மாதிரி பாக்ஸ் போடாதீங்க, தனித்தனியாக எழுதிங்க. இல்லம்மா, அது எழுதி வச்சுக்கோமா. ஆனால் கடைசி இதுக்கு நம்ம இது வேணும், தனித்தனியாக எழுதி வச்சுங்க. கடைசி எழுத்து கடைசிக்கு முந்தைய எழுத்து, அதனால முக்கியம். வன்துறைனா கடைசி எழுத்து குசுதுபுரு, கடைசிக்கு முந்தைய எழுத்து வல்லின எழுத்து. இக்கு இச்சு இத்து இப்பு இற்று. சரி, நம்ம ஒரு டார்கெட் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஓகேவா? இப்போ இந்த மாதம் 28 நாளா? ஓகேவா? அதே மாதிரி பிப்ரவரி 28 நாள், ஜனவரி 31 நாளா? மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு? 87 டேஸ் ஆச்சா? 80 டேக்குள்ள தமிழை வந்து ஒரு டைம் எல்லாமே முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம டார்கெட் என்னது? தமிழுக்கு டார்கெட் என்னது? இப்போ அப்புறம் என்னது? பிப்ரவரி எண்டு அப்போ நம்ம என்ன முடிச்சிருக்கணும்? தமிழை வந்து முடிச்சு வச்சிருக்கணும். ஓகேவா? நான் கிளாஸ் எடுக்கிறேன் இல்லையோ, நீங்கள் படிச்சு வச்சிருக்கணும். ஒரு டார்கெட் வச்சுக்கோங்க. அப்போ நமக்கு கால் ஃபார் பிப்ரவரியில் சொல்லி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேவா? மேக்ஸிமம் கால் ஃபார் உங்களுக்கு ஏப்ரல் மே அந்த வாக்கில் சொல்லிடுவாங்க. ஜூலையில் எக்ஸாம்ஸ் வர மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நம்ம இதுக்குள்ளே முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் 2 மாதம் பார்த்தீங்கன்னா ரிவிஷன் ஆகிடும். எப்பவுமே தமிழை பொறுத்த வரைக்கும் 3 ரிவிஷன் வந்தீங்கன்னா தான் 90+ அடிக்க முடியும். எல்லாமே புதுசு. புரியுதுங்களா? ஏற்கனவே படிச்சிருந்தீங்கன்னா தேவையில்லை, ஒரு படிச்சுட்டு போயிடலாம். எல்லாமே புதுசு அப்படின்னா இந்த 87 டேஸ் மைண்டில் வச்சுங்க. ஸோ அடுத்த கிளாஸ் வந்து உங்களுக்கு இன்னொரு ஐடியா சொல்கிறேன். டெய்லி ஒரு 5 ஆர்டிகல் சொல்லிடுறேன். சரத்துக்கு அரசியல் விதிகள் இருக்குல்ல, டெய்லி ஒரு 5 மைண்டில் ஏற்றி விட்டுறேன். இப்போ அதையும் படிச்ச மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ இது மைண்டில் வச்சுங்க. 87 நாள் தான் நம்மளோட டார்கெட்டு. நான் கிளாஸ் எடுக்கிறேன்னா இல்லையோ, நீங்கள் என்ன முடிக்கணும்? 10வது வரைக்கும், 12th வேணாம், 10வது வரைக்கும் என்ன முடிச்சிருக்கணும்? கண்டிப்பாக அட்டை முடிச்சு வச்சிருக்கணும். ஆமா, ஒன்றும் இல்லைம்மா. இப்போ நான் எங்க ஃபாலோ பண்ணுங்கம்மா. அப்படியே என்னை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா போதும்மா. எங்களை ஃபாலோ பண்ணி வந்தீங்கன்னா போதும். நான் அன்னைக்கு ஒர்க் அன்னைக்கு முடிச்சிட்டீங்கன்னா போதும். இதில் எழுதுறீங்களா? சரி, இடைத்தொடர் மட்டும் பெட்டிங் வைங்க. அடுத்த எழுதிங்க மேடம். அடுத்த எழுதிங்க, கட்டி முடிங்க. சரி, இடைத்தொடர் குட்டியில் போட்டுட்டு கடைசி எழுத்தின் அப்படின்னு போட்டு கடைசி எழுதில் வரும். கூ தூ மட்டும் வருமா? கூ தூ பூ இது மட்டும் வருமா?
கடைசி எழுத்து கு து பூ 3 எழுத்தா வரும். ஓகேவா? அந்த பிராக்கெட் போட்டு சு டு ரு சொல்லின் இறுதியில் வராது. எதுல? இடைத்தொடர் குடிலுவத்துல வராது. அந்த மென்ஷன் இம்பார்ட்டன்ட் போட்டு வச்சுங்க. அதாவது கடைசி எழுத்துன்னு போடுங்க. கு து பூ போட்டுங்க. கடைசி எழுத்து இடைத்தொடர் குடிலுவம் போட்டுட்டு கடைசி எழுத்து கு து பூன்னு போட்டுங்க. அது பிராக்கெட் போட்டு சு டு ரு ஓகேவா வராதுன்னு போட்டுங்க. எதுல எதுல வராது? இடைத்தொடர்ல மட்டும் வராது. இடைத்தொடர் குடிலுவத்து மட்டும் வராது. புரியுதுங்களா? எழுதுறீங்களா? கடைசிக்கு முந்தைய எழுத்துன்னு போட்டுங்க. இப்ப கடைசிக்கு முந்தைய எழுத்து எதெல்லாம் வரும்? இ இர் இல் 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 இது போடுங்க. கடைசிக்கு முந்தைய எழுத்து இ இர் இல் எல் இல் சொல்லுங்க. கடைசிக்கு முந்தைய எழுத்து போட்டு எழுதிங்க. பிராக்கெட் போட்டு இவ் இவ் பிராக்கெட் போட்டு இவ் என்ற எழுத்திற்கு குற்றியலகு சொல் கிடையாதுன்னு போட்டுங்க. இவ் என்ற எழுத்துக்கு குற்றியலகு சொல் கிடையாது. கொஸ்டின்ஸ் வச்சா இந்த இடத்துல வைக்கலாம். உங்களுக்கு உங்களை டஃப் ஆகணும்னு நினைச்சா இந்த இடத்துல வைக்கலாம். குற்றியலகு சொல் கிடையாது. அவ்வளவுதான். இதான் இவ்வளவுதான் குற்றியலகுரம். ஓகேனா? அப்படின்னு ரீகால் பண்ணலாமா? குற்றியலகுரம்னா எப்படி பிரிச்சோம்? குறுமை பிளஸ் இயல் பிளஸ் உரம். குறுகிய ஓசையுடைய ஊகரம். எந்த எழுத்து குறையும்? குசுறுதுபுரா. குசுதுபுருக்கு பேர் என்ன? வல்லின மெய்மீது உகரம் ஏறி எழுத்துக்கள். அது என்ன ஆகும்? சொல்லின் கடைசியிலையோ அதாவது தனி நெடில் எடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ தனி நெடில் எடுத்தோ அல்லது பல எழுத்துக்களை தொடர்ந்தோ சொல்லின் இறுதியில் வருப்ப என்ன ஆகும்? தன் ஒரு மாத்திலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். இது எப்படி வகைப்படுத்தலாம்? எப்படி எப்படி கடைசிக்கு முந்தைய எழுத்து ஈற்று எழுத்தை அடிப்படையாக கொண்டு 6 வகையா பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்னது? நெடில். நெடில் தொடர் பத்தி சொல்லுங்க. 2 எழுத்து தான் இருக்கும். முதல் எழுத்து நெடில், கடைசி எழுத்து குசுறுதுபுரு. நெடில் அப்படிங்கிறது உயிர் நெடில் அல்லது உயிர்மை நெடில். 2வது உயிர் தொடர் குற்றியலகுரமா? அது கடைசி எழுத்து குசுறுதுபுரு. கடைசிக்கு முந்தைய எழுத்து உரிமை எழுத்தா இருக்கணும். கண்டிப்பா என்னது? 3 எழுத்துக்கு மேல இருக்கணும். ஓகேவா? இதுக்கு அதாவது ஃபர்ஸ்ட் மட்டும் மீதி எல்லாமே 3 எழுத்துக்கு மேல இருக்கும். அடுத்தது ஆயுத தொடர் கடைசி எழுத்து குசுறுதுபுரு. கடைசிக்கு முன்னாடி எழுத்து ஆயுத எழுத்து. மண் தொடர் பார்த்துட்டோம். மென் தொடர் பார்த்தோம். இடைத்தொடர் மட்டும் என்னது? கடைசியில எதெல்லாம் வராது? கடைசியில எதெல்லாம் வராது? சு டு ரு வராது. இடைத்தொடர் குற்றியலகுரம் மட்டும். அதே மாதிரி இவ் அப்படிங்கிற மெய்யெழுத்துக்கு இது குற்றியல சொல்லு அது கிடையாது. அவ்வளவுதான். எக்ஸாம் எழுதிக்கலாமா? ஒரு நிமிஷம். இதுக்கு எழுதுங்க. எக்ஸாம் சரிங்க. கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா எப்படின்னா வன் தொடர் குற்றியலகு தவறானது கேட்கலாம், அல்லது 4 கொடுத்துட்டு இது என்ன தொடர் குற்றியலகுன்னு கேட்கலாம். ஓகேங்களா? சொல்லுங்க. கொல்பு மேடம். கொல்பு கொல்பு சார் இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு பிளான் பண்ணிக்கலாம். 2 டீமா போட்டுக்கலாம். ஏ டீம் பி டீம்னு போட்டுக்கிட்டு ஓகேவா? ஆவரேஜ் ஸ்கோரு அதாவது எல்லாமே படிச்சு தாகணும். டீம் ஒர்க் ஓகேவா? அது மாதிரி பண்ணிக்கலாம். ஒரு 10 டெஸ்ட் இருக்கா? ஓகேவா? ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி பார்த்துக்கலாம். ஒரு டெஸ்ட் வைக்கிறப்ப நான் இண்டிவிஜுவல் டெஸ்ட் வைக்கிறேன்ல 10 டெஸ்ட் ஆவரேஜ் மார்க் எல்லாம் சேர்த்து ஏதோ ஒரு டீமுக்கு அதில் நீங்கள் ஹையஸ்ட் யாருக்குன்னு அவங்களுக்கு கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நம்ம டீம் பிரிச்சுக்கலாம்.
ஓகேவா, டீமா படிக்கிற மாதிரி. எப்பயுமே குரூப் ஸ்டடி பண்ணீங்கன்னா ஓகேவா, இப்போ நான் தனியாக படிச்சேன்னா 2 மணி நேரம் படிப்பேன். இதே குரூப்பாக உட்காந்து படிச்சுன்னா 5 to 6 மணி நேரம் படிப்பேன். புரியுதுங்களா? அதே மாதிரி எங்கிட்ட இருக்கிற விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், உங்கள்கிட்ட விஷயம் எங்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். கரெக்ட் தானே? ஸோ அது மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். குரூப் ஸ்டடி பண்ணுங்க, எல்லாம் சேர்த்து. அப்போ என்ன ஆகும், இப்போ மார்க் இருந்தால் எல்லாத்தையும் படிக்க வச்சிருவீங்களா? பிளான் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ டீம் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் போலாங்களா? அப்போ குற்றிய லுகரம் பார்த்தாச்சு. அடுத்து குற்றிய லிகரம். குற்றிய லிகரம்னா சேம் அதே தான். குறுகிய ஓசையுடைய இகரம். இகரம்னா என்னது? ஈங்கிற எழுத்தா? குறுகிய ஓசையுடைய இகரம். இது ஈ என்ற எழுத்து மாத்திரை அளவு எழுது. மாத்திரை ஒன்னா ஈ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவில் இருந்து அரை மாத்திரையாக குறைந்தொழிப்பது. ஹெட்டிங் கொடுங்க, சும்மா எழுதிங்க. ஈ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்தொழிப்பது. ஓகேவா, புரியுதுங்களா? ஈ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து இந்த 1 அரைலாம் நம்பர் போட்டு வச்சுங்க. ஓகேவா, தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்தொழிப்பது. பாருங்க, மீயா. இதுல வந்து இம் பிளஸ் ஈ இருக்குல்ல, மீ சொல்லுங்க. மீ மீ நல்லா ஒழிக்குதா? மீ. நான் பின்னாடி ஒரு யா சொல்றேன், சொல்லுங்க. இப்ப மீ ஃபர்ஸ்ட் ஒழிக்குமா ஒழிக்கா? சைலண்ட் கம்மியாகுதா? மியா. புரியுதுங்களா? புரியுதுல? அப்ப பாருங்க, ஈங்கிற எழுத்துக்கு பின்னாடி யாங்கிற எழுத்து வந்துச்சுன்னா ஒரு 4 எக்ஸாம்பிள் தான் இருக்கு. புரியுதுங்களா? அப்ப என்னது? ஈ என்னாவும் தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறையும். புரியுதா? குறைந்து ஒழிக்கும். ஓகேவா? சரி, 2 குட்டி லிகரம்மா 4 எக்ஸாம்பிள் தான். இது ரொம்ப டீப்பெல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? நான் சொல்றத புரியுதா? மீங்கிறத சொல்றப்ப ஈ நல்லா ஒழிக்குதா? யா போடுறதுக்கு அப்புறம் என்னது? மியா. அப்ப கம்மியாகுதுல்ல? புரியுதுங்களா? அதான். அதாவது ஈங்கிற எழுத்துக்கு பின்னாடி ஈ அப்படிங்கிறது டைரக்டா வராது, உயிர்மை எழுத்தா வரும். அதுக்கு பின்னாடி யா வந்துச்சுன்னா அந்த ஈ என்னது? சைலண்ட் ஆகும். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். கவனிங்க ஒரு நிமிஷம். இது நிலைமொழி, இது வருமொழி. ஓகேவா? பாருங்க, நான் சொல்ற ஸ்டேட்மெண்ட் புரியுதான்னு பாருங்க. நிலைமொழி அப்படிங்கிறது என்னது? என்ன சொல்லுது? இவ்வளவு நேரம் என்ன பார்த்தோம்? குட்டியில பார்த்தோமா? அப்ப நிலைமொழி ஒரு குட்டியில சொல்லா. கரெக்ட் தானே? நிலைமொழி ஒரு குட்டியில சொல்லா இருந்து அது வருமொழியின் முதல் எழுத்தான. எப்பயுமே சேர்த்து எழுதுறப்ப நிலைமொழியோட கடைசி எழுத்து பார்க்கணும், வருமொழியோட முதல் எழுத்தை பார்க்கணும். ஓகேவா? இது 2 மட்டும் தான் நம்ம பார்க்கணும். நம்ம எழுதிங்க, நிலைமொழியின் கடைசி எழுத்து, வருமொழியின் முதல் எழுத்து. இது பின்னாடி டீட்டெயிலா சொல்றேன். ஓகேவா? அப்ப நிலைமொழி ஒரு குட்டியில கூட சொல்லா இருக்குது, அது வருமொழியின் முதல் எழுத்தான எதோட சேருது? யா அப்படிங்கிற எழுத்தோட சேருதா? யா அப்படிங்கிற எழுத்தோட சேருது. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுனா நிலைமொழியின் அப்படின்னு என்னது? நிலைமொழியின் ஈற்றில், ஈட்டுனா கடைசியில் என்ன இருக்கு? இட்டு பிளஸ் ஊ இருக்கா? நிலைமொழி ஈற்றில் உள்ள உகரம் இகரமாக திரியும். விதி என்னன்னா எவ்வரின் ஈயாம். எங்குதுன்னா நிலைமொழி ஒரு குட்டியில சொல்லா இருக்கணும். கண்டிப்பா அந்த கண்டிஷன் ரொம்ப முக்கியம். நிலைமொழி ஒரு குற்றியலுக்கு சொல்லா இருந்து அது வருமொழியின் முதலெழுத்தான யா அப்படிங்கிற இடத்துல சேர்றப்ப என்ன இருக்குது? நிலைமொழியின் கடைசியில் உள்ள ஊ என்னவா மாறுது? ஈயாக மாறி தெரியும். அப்ப என்னது? காடின்னு மாறுமா? அப்ப இட்டு பிளஸ் ஊ கட்டாய் ஈ வருமா? அப்ப இட்டு பிளஸ் ஈ டீன்னு வருமா? இட்டு பிளஸ் ஈ டீன்னு வருமா? அப்ப காடியாதுன்னு இருக்கா? இப்ப காடி சொல்லுங்க. காடினா ஈ நல்லா ஒழிக்குது. காடியாதுங்கிறப்ப
டி வந்து சைலண்ட் ஆகுதுல, காடியாதுங்கிறப்ப டி முடியறதுக்குள்ளே யா வந்து உட்காந்துச்சா. அப்ப இப்ப இந்த சொல்லில் இருக்கிற இந்த இ, இதுல இட்டு பிளஸ் இ இருக்குல்ல, இ வந்து தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒழிக்கும். 1 to அரையாக குறைந்து ஒழிக்கும். ஓகேவா? இது புக்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இதை எழுதுங்க, எக்ஸ்பிளைன் சொல்றேன். இது அப்படியே எழுதுங்க. கிளாஸ் முடிச்சுட்டு ஓரளத்தொரு மொழி ஷார்ட்கட் பார்த்தலாம் இன்னைக்கு. ஓகேவா? கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஓரளத்தொரு மொழி அல்லது இது 8 தொகை அந்த கொஸ்டின் இருக்காங்களா, தொகுப்பித்தெல்லாம் கேட்குறாங்களா கொஸ்டின்ஸு, அதை ஷார்ட்கட் பார்த்தலாம். ஓகேவா? சொல்கிறேன் மேடம், ஒன்று சொல்லிடுறேன். நான் கிளாஸில் இருக்கிறப்ப சொல்லிடுறேன். நான் நாளைக்கு அடுத்த கிளாஸில் தமிழ் ஆரம்பிச்சிருவோம், அப்படி சொல்லிடுறேன். அதே சொல்லிடுறேன் மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டெய்லி எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க? ஆன்சர் பண்ணலாம். எவ்வளோ நேரம் படிக்கிறீங்க கேட்டேன். இல்லை, எவ்வளோ நேரம் டெய்லி வீட்டில் படிக்கிறீங்க? இல்லை வேலைக்கு போகிறீங்களா? யாரும் திரும்ப இந்த பாஜகம் படிக்கிறாங்க. ஓகேவா? குறைஞ்சபட்சம் எக்ஸாம் வரைக்கும் ஒரு 3 hour ஒதுக்குங்க. கிளாஸ் முடிஞ்சது, கிளாஸில் வந்து சொல்லி தான் தர முடியும். ஓகேங்களா? என்னதான் இருந்தாலும் தட்டில் வந்து இட்லி வச்சு தான் முடியும், நீங்கள் தான் சாப்பிடணும். புரியுதுங்களா? டெய்லி ஒரு 3 hour வயசு ஒதுக்குங்க. அதே மாதிரி டெய்லி ஒரு இயல் படிச்சிருங்க. தமிழில் நான் நடத்துறேன்னா இல்லையோ, ஒரு இயல் படிச்சிருங்க. நான் நடத்துகிற ஈஸியாக இருக்கும். டெய்லி ஒரு இயல் மைண்ட் வச்சுங்க. ஓகேவா? 6th நான் இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க. இன்னைக்கு போயிட்டு ஃபர்ஸ்ட் இயல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக படிச்சு வச்சிருங்க, அட்டை. ஓகேவா? ஸ்கூல் புக்கு என்னம்மா அட்டன்னு சொல்கிறேன். பாக்ஸை கூட படிக்கணுமா? கதை தான் உங்களுக்கு புரியுமா? ஓகே, அது பார்த்தீங்கன்னா போதும். நேம் மட்டும் இருந்தால் பார்க்கணும். ஓகேவா? புக் வாங்கிட்டீங்களா எல்லாரும்? சிறப்பு தமிழ் அதை நான் பார்த்துக்கிறேன் மேடம், அதை விட்டுங்க. சிறப்பு தமிழ் நான் உங்களுக்கு நானே நோட்ஸ் கொடுத்துறேன், அதை விட்டுருங்க. சிறப்பு தமிழ் இப்போ அதை பற்றி நீங்கள் பயப்படவே வேண்டாம். ஓகேவா? ஸோ அதில் 6 மார்க் நான் கேரண்டி. ஓகேவா? நான் உங்களுக்கு ஒரு 6th முடிகிறப்ப ஒரு 2 இயலாக உங்களுக்கு படிக்க கொடுத்து நோட்ஸ் கொடுத்துறேன். நீங்கள் அதை படிச்சீங்கன்னா போதும். ஓல்டு புக் பார்த்துக்கிறோமா? முதல்ல புது புக்கு வாங்கி வைங்க. புது புக்கு மட்டும் கையில் வாங்கி வைங்க. ஓல்டு புக்கு உங்களுக்கு இதுலேயே வச்சு நடத்தி விட்டு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா போதும். எழுதிட்டீங்களா? அப்போ எழுதலாமா? ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? நீங்களே சொல்லுங்க. நிலைமொழி என்னவா இருக்கணும்? அப்படி எழுதுங்க. நிலைமொழியானது குற்றிய லுகரச்சொல்லாக இருந்து எழுதுங்க. அப்படியே நிலைமொழியானது குற்றிய லுகரச்சொல்லாக இருந்து. நிலைமொழியானது அது பழைய புக்ல இது அப்படியே இருக்கு. பழைய புக்ல இருந்தது இல்லைன்னா கூட அப்படியே சும்மா இது மட்டும் சொல்லிட்டு போயிருப்பேன். அப்படியே இருக்கு, நம்ம எல்லாமே பார்த்தலாம். நிலைமொழியானது ஒரு குற்றிய லுகரச்சொல்லாக இருந்து அது எதோடு சேருது? அது வருமொழியின் முதலெழுத்தான யான்னு சொல்லக்கூடாது, யகரம் சொல்லணும். ஓகேவா? யகரத்துடன் சேரும் பொழுது நிலைமொழியானது ஒரு குற்றிய லுகரச்சொல்லாக இருந்து அது வருமொழியின் முதலெழுத்தான யகரத்துடன் சேரும் பொழுது. யகரத்துடன் சேரும் பொழுது என்ன நடக்குது? எங்க சேஞ்ச் ஆகுது? நிலைமொழியிலையா வருமொழியிலையா? நிலைமொழி. ஓகேவா? சேரும்போது நிலைமொழியின் ஈற்றில், ஈற்றுனா கடைசி, அப்படி நிலைமொழியின் ஈற்றில் உகரம் இகரமாக திரியும். என்ன விதி? எவ்வரின் ஈயாம். எவ்வரின் ஈல யா. சரி, இருங்க ரிப்பீட் பண்றேங்க. நிலைமொழியானது ஒரு குற்றியில குறிச்சொல்லாயிருந்து அது வருமொழியின் முதலெழுத்தான யகரத்துடன் சேரும் பொழுது நிலைமொழியின் ஈற்றில் உள்ள உகரம் இகரமாக திரியும். என்ன விதி?
எவ்வரின் ஈயாம் பிராக்கெட் பிடிச்சுங்க. எழுதிட்டியா? எழுதிட்டீங்களா? இன்னொரு டைம் சொல்ல பாருங்க. நிலைமொழியானது ஒரு குற்றியல் ஒரு சொல்லாக இருந்து அது வருமொழியின் முதலத்தான யகரத்துடன் சேரும் பொழுது நிலைமொழி நீட்டில் உகரம் இகரமாக தெரியும். என்ன விதி? எவ்வரின் ஈயா விதி. ஓகேவா? அடுத்து கீழே போய்ங்க. அவ்வாறு திரிந்த புணர்ந்த போடுங்க. புணர்ந்த, அவ்வாறு புணர்ந்த, புணர்ந்தா சேர்ந்தது. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள பிராக்கெட் போட்டு காடியாதுன்னு போட்டு டி அண்டர்லைன் முடிக்குங்க. சொல்லில் உள்ள இந்த சொல் வந்து காடியாதுன்னு போட்டுங்க. காடியாதுன்னு போட்டு டி அண்டர்லைன் முடிக்குங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள பிராக்கெட் போட்டு காடியாதுல டி அண்டர்லைன் முடிக்குங்க. சொல்லில் இகரம் தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இன்கேஸ் காடு பிளஸ் யாது சேர்த்துல கேட்டா என்ன பண்ணும்? காடியாதுன்னு போக கூடாது. இது காடியாது தான் கரெக்ட். புரியுதுண்ணா? கொஸ்டின் இப்படி கூட வைக்கலாம். ரிப்பீட் பண்ணுங்க. அவ்வாறு புணர்ந்த சொல்லில் உள்ள இகரம் டி தன் ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். அதே மாதிரி இன்னொன்று வீடு பிளஸ் யாது. இது என்ன வரும்? வீடு யாதா வீடு யாதா? வீடு பிளஸ் யாது வீடு யாது. சேம் அதே தான். இப்போ இது ஒரு எடுத்துக்காட்டு எழுதிங்க. காடியாது வீடியாது இது ஒரு எடுத்துக்காட்டு எழுதிங்க. சேம் இதே இதில் தான் வரும். அதுவும் வரகு பிளஸ் வரகு யாது. புக்கில் இருக்கா? வரகு பிளஸ் யாது வரகி யாது. வரகி யாது இது எழுதிங்க. சரி, இது இல்லாம ஒண்ணு இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு வார்த்தை சொன்னா என்ன வார்த்தை சொன்னேன்? எழுதிட்டீங்களா சார்? போலாம்ல. ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னா எக்ஸாம்பிள் சொன்னா மீ சொல்லி அதுக்கப்புறம் பின்னாடி என்ன போட்டேன்? மியான்னு போட்டு சொன்னா. இப்ப இந்த ஹெட்டிங் போட்டுங்க மியா. ஸோ இதுக்கே ஸ்டேட்மெண்ட் இருக்கு. மியா இதுலயே தான் வரும். குட்டி இலக்கத்தில் தான் வரும். ஓகேவா? மியா இது வந்து அசைச்சொல். அசைச்சொல்னா அசை பிரிக்கிறதுக்காக வர்றது. இதுக்கு மீனிங் எல்லாம் கிடையாது. ஓகேவா? இது ஒரு அசைச்சொல். ஓகேவா? செயலின் ஓசை நேயத்திற்காக வருவது. ஓகேவா? சோ இந்த சொல்லும் இதுவும் ஒரு குட்டியல் சொல்லி எழுதிங்க. இதுவும் ஒரு மியான்னு கேட்டுட்டு குட்டியில் குரமான்னு கேட்டா கண்டிப்பா என்னது? அது குட்டியில் தான். ஏன்னா என்னது? ஈக்கு பின்னாடி யா வந்திருக்கா? இம் பிளஸ் இ மீக்கு பின்னாடி யா வந்திருக்கா? இப்ப கண்ண அடிச்சலாம்ல. அப்ப குட்டியில் குரனாவே என்னது? இகரத்துக்கு பின்னாடி யா வந்துச்சுனாவே என்னது? அந்த சொல் குட்டியில் குரம் தான். குட்டி லிகரம் சார். குற்றிய லிகரம். இப்ப இதுவும் ஒரு குற்றிய லிகர சொல்லி. உங்க பேர் எழுதிங்க. இது ஒரு அசைச்சொல் செயலோட ஓசை நேயத்திற்காக வருவது. இதுவும் ஒரு குற்றிய லிகர சொல்லி. எழுதிங்க தம்பி. சரி, இதுல ரெண்டு எடுத்துக்காட்டு இருக்கு. மியா தனியா கேட்டா கேட்கலாம். இதுவும் கேட்கலாம். கேல் பிளஸ் மியா, செல் பிளஸ் மியா. கேல் பிளஸ் மியா கேன் மியான்னு மாறும். அதே மாதிரி செல் பிளஸ் மியா சென் மியான்னு மாறும். மீனிங் என்னன்னா நீயே கேல், அதே மாதிரி நீயே செல். அப்ப இதுவும் என்னது? மியா தனியா கேட்டாலும் அது குட்டி இலக்கண சொல் தான். குட்டி இலக்கணம் தான். கேன் மியா சென் மியா இதுவும் என்னதான்? குட்டி இலக்கணம் தான். ஏன்னா ஈக்கு முன்னாடி யா இருந்திருக்கா? கேன் மியா சொல்லி பாருங்க. மியா. அப்ப 5-6 எடுத்துக்காட்டு இருக்கா? அதை பார்த்து வச்சுங்க. உள்ள வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொடுத்தவொடனே ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, ஓகேவா சார் என்னோட லைஃப்பும் வந்து ஒரு 60 நாள் ஓகேவா நம்ம கையில இருக்கு, அதுக்கு தகுந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்குன்னு தான் சொன்னார் என்கிட்ட. வேற எதுவுமே சொல்ல. ஒரே வார்த்தை என்ன சொன்னார்னா, லைஃப்லயும் ஓகேவா, அதாவது காசு பண்ண 2வது விஷயம். அந்த 60 நாள் அப்படிங்கிறது பொண்ணான நேரத்தை ஒதுக்கி வரீங்களே, அதே மாதிரி எங்களை நீங்க பயன்படுத்திங்க.
புரியுதுங்களா? எங்களை நீங்க ஃபுல்லா பயன்படுத்திக்கங்க, லைஃப்ல முன்னேற பாருங்க. அதான் சொல்றேன். ஒரே எக்ஸாம், ஓகேவா? பாஸ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் வேற மாதிரி போயிடும். பாருங்க, மைக்கே இருக்குது, இதை வச்சுன்னு சொல்றேன். சரி, இதுல குரூப் 4 என்ன வேலை வந்து நல்ல வேலை நல்ல வேலை விஓ, ஓகேவா? விஓ பொறுத்த வரைக்கும் என்னது, சம்பளம் தேவையில்லை, தெரியல. ஸோ எப்படி இருந்தாலும் மாசம் ஒரு 2 லட்சம் வேலை இருக்கலாம். கிட்டத்தட்ட நீ வாங்கல, அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க, ஓகேவா? மேக்ஸிமம் விஓ போயிட்டீங்கன்னா அடுத்த வேலை குரூப் 2 கிடைச்சாலும் நீ போக மாட்டீங்க, புரியுதுங்களா? அப்போ உங்க ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னன்னா விஓ தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் டார்கெட் விஓ தான். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், ஜஸ்ட் பாஸ் ஆகக்கூடாது. ரேங்க்ல வந்தாதான் நீங்க வந்து வேலை எடுக்க முடியும். உங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எது? விஓ. மேலேஜ். என்னோட பெரிய அட்வைஸ் தான், விஓ எடுங்க, சம்பாதிச்சு லைஃப்ல வேற மாதிரி போயிருங்க. அதான், ஓகேவா? விஓ தான், ஓகேவா? என் ஃப்ரெண்ட் ஒரு டைம் விஓ இருக்கான். அவன் எப்படின்னா 2 வருஷம் சேலரி எடுக்கல, மெமோ கொடுத்தாங்க. 2 வருஷம் சேலரி எடுக்கலன்னு வச்சுக்கோங்க, எவ்வளவு வருமா வந்துருக்கோம். சேலரியே கையில அக்கௌண்ட்ல வெளியே எடுக்கல, ஒரு மெமோ கொடுத்தாங்க, அதுக்கு சேலரி எடுக்கணும் எடுக்கலாம். புரியுதா? உங்க டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் என்னடா? விஓ. வேற ஏதாவது ஆப்ஷனே உங்களுக்கு வேணாம். சரி, போலாங்களா? அவ்வளோதான். அப்ப குற்றி உலகம் பார்த்தாச்சு, குற்றிய லிகரம் பார்த்தாச்சு. அடுத்தது முற்றிய இலகுரம். முற்றிய இலகுரம் மீனிங் என்ன? முழுமையான உகரம். முழுமையான உகரம் அப்படியே மீனிங் என்ன? இங்க குறையுமா? எழுது. மீனிங் என்ன? முழுமையான உகரம்னா நான் எழுது குறை, அது தன் எழுதுங்க. ஊ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒலிப்பது. அவ்வளவுதான். ஊ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒலிப்பது. முற்றிய இலகுரம் எழுதுமா? ஊ என்ற எழுத்து தன் ஒரு மாத்திரை அளவிலேயே ஒலிப்பது. மெல்லினம் சொல்லுங்க. மெல்லினம் ஞா ஞா, ஓகேவா? பிளஸ் ஊ சேர்த்துறேன் இதுக்கு மேல. எப்படி போடலாம்? கீழே வரணுமா, சைடில் இப்படி வரணுமா? ஓகே, சூப்பர். இது இது சரி, மாத்திருக்கு. ஓகேவா? சரி, கடவுள் இருக்கேன். சரி, இதுக்கு ஒரு பேர் வைங்க. இது என்னது? மெல்லினமா? மெல்லின மேல என்ன இருக்கு? மெல்லின மெய் மீது உகரம் எரி எழுத்துக்கள். ஹெடிங் போடுங்களாமா? ஹெடிங் போடுங்க. மெல்லின மெய் மீது உகரம் எரிவரும் எழுத்துக்கள். மெல்லின மெய் மீது உகரம் எரிவரும் எழுத்துக்கள். அதே மாதிரி யா ல ல ல. இதுக்கு ஹெட்டிங் போடுங்க. இடையின மெய் மீது உகரம் எழுத்துக்கள் பக்க பக்கத்துல எழுதிக்கங்க. இது வந்து யூ ரு லு உ லு
லு. ஓகேவா? ஹெடிங் இதை எழுதாதீங்க, இதை வச்சுருங்க சும்மா. இது 2 மட்டும் எழுதிக்கங்க. ஓகேவா? கவனிங்க, எழுதிட்டீங்களா? இதுக்கு கடைசி மாதிரி சொல்லுங்க. உன்னு சொல்லலாமா? எழுதாதீங்க. இதுக்கு உருமு சொல்லலாமா? உருமு வேற கண்ணு இல்லை. இதுக்கு சொல்லுங்க. கொய்யு, கொள்ளு, ஜவ்வு, இழு, தள்ளு. சரி, ஓகே. கவனிங்க, அதாவது இங்க 2 எழுத்து இருக்கா? தனி, நான் சொல்றதுங்க, தனி குறிலே எடுத்து சொல்லின் இறுதியில் வரும் குசுறுதுபுரும் அப்படின்னு என்னது? இந்த வல்லின மெய் மீது உறவு எழுத்துக்கள். ஓகேவா? அப்ப 2 எழுத்தா இருக்கணும். முதல் எழுத்து குறிலா இருக்கணும். நெடிலா இருந்துச்சுன்னா எது? நெடித்தொல்லை எடுத்துட்டு போயிடனா. குறிலா இருந்துச்சுன்னா என்னது? அது முற்றியல் உரம். அப்ப இங்க மாத்த அளவு குறையாது இருக்கு. ஓகேவா? நான் சொன்னா குசுறுதுபுரு ஒரே இடத்துல மட்டும் விதிவிலக்குன்னு சொன்னா இது இங்கதான். தனி குறிலை எடுத்து சொல்லின் இறுதியில் வரும் குசுறுதுபுரும் மற்றும் பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லின் இறுதியில் வரும் இது யூருள்ளு யூருள்ளு ஆகியவை தன் ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒழிக்கும். அவ்வளவுதான். இதான் முற்றியல் உரம். புரியுதுங்களா? தனி இது 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 மட்டும் ரொம்ப முக்கியம். தனி குறிலை எடுத்து சொல்லின் இறுதியில் வரும் குசுறுதுபுரும் மற்றும் பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லின் இறுதியில் வரும் இந்த நூ நூ நூ. ஓகேவா? அதாவது பேர் வச்சிட்டோம்ல, மெல்லின மெய், அதெல்லாம் தேவையில்லை. ஓகேவா? இந்த நூ 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 மற்றும் யூருள்ளு ஆகியவை தன் ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒழிக்கும். அதுதான் என்னது? இது முற்றியல் உரம். ஓகேவா? நான் சொன்னது புரியுதுங்களா? அப்ப இதெல்லாம் சொல்லின் கடைசியில் வந்துச்சுன்னு என்னது? அதெல்லாம் முற்றியல் உரம். மாத்திரை அளவு குறையவே குறையாது. அதே மாதிரி குசுறுதுபுரு வந்தாலும் முதலெழுத்து குறிலா இருந்துச்சுன்னா என்னது? அங்கேயும் என்னது? குசுறுதுபுரு தன் ஒரு மாதிரியில இருந்து தன் ஒரு மாதிரியில இருந்து குறையாமலேயே ஒழிக்கும். ஓகேங்களா? எழுதலாமா? எழுதுங்க. தனி ஃபர்ஸ்ட் தனி குறிலை எடுத்து தனில் குறில் எழுத்தை எடுத்துக்கோங்க. தனி குறில் எழுத்தை அடுத்து சொல்லின் எழுதி வச்சிருக்கியாமா? தனி குறில் எழுத்தை சொல்லின் இறுதியில் வரும் குசுறுதுபுரு தனி குறிலை எடுத்து சொல்லின் இறுதியில் வரும் குசுறுதுபுரு மற்றும் அப்படி கீழே போயிருங்க. மற்றும் கீழே போயிருங்க. பல எழுத்துக்களை தொடர்ந்து பல நான் மீனிங்கண்ணா 2 எழுத்துக்கு ஒண்ணுக்கு மேல போயிட்டாவே என்னது? அது பலதான். பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லின் இறுதியில் வரும் இது அப்படி இப்படி எழுதிங்க. சொல்லி இறுதியில் வரும் இது அப்படிங்க. நூ கமா நூ பல இது அப்படி எழுதுங்க மேடம். நூ மூ நூ இது ஒரு பேக்கெட் போட்டு வச்சுங்க. அதே மாதிரி இந்த இருளு அதே மாதிரி பேக்கெட் போட்டு வச்சுங்க. பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லி இறுதியில் வரும் இந்த நூ நூ ஒரு செட்டப் போட்டுங்க. இன்னொரு பிராக்கெட் போட்டு இந்த
யுருளு ஊலுலு இதெல்லாம் போட்டு வச்சுங்க. பல எழுத்துக்களை தொடர்ந்து சொல்லி எழுதிக்கணும். இந்த நூ 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 நுமு அதே மாதிரி யூருளு ஊலு ஆகியவை தன் ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒலிக்கும். தன் ஒரு மாத்திரை அளவிலேயே முழுமையாக ஒலிக்கும். சரி, இது ஒரு எடுத்துக்காட்டு எழுதிக்கிங்க. நான் உள்ள எழுதிருக்கேன்ல அதை மட்டும் தனியாக கீழே எழுதிங்க. இந்த கொய்பு கொள்ளு ஜவ்வு இழு தள்ளு இருக்குல்ல அதையும் கீழே எடுத்துக்காட்டு எழுதிங்க. எடுத்துக்காட்டு பசு வீடு கொசு அதை கண்டிப்பா எல்லாமே எழுதுங்க. எல்லாத்தையுமே எழுதுங்க. அப்ப குற்றியல் உகரம் குற்றியல் இகரம் என்ன தெரிஞ்சு முற்றியல் உகரம் என்ன தெரிஞ்சது. ஓகேவா? குற்றியல் இகரம்னா என்ன? கண்டிப்பா ஈங்கிற எழுத்துக்கு முன்னாடி யா வந்துச்சுனாவே அது குற்றியல் இகரம். ஓகேவா? குற்றியல் இகரத்துல ஒரு பாயிண்ட் எழுதணும். சரி, இது முடிச்சுட்டு சொல்லுங்க. நான் சொல்ல மாட்டேன். குற்றியல் இகரம் என்ன இடம் பாருங்க, அது இம்பார்ட்டன் பிடிச்சுங்க. குற்றியல் இகர சொல் மேக்சிமம் எதுலன்னா செய்யுள் வழக்கில் தான் இருக்கு, உரைநடை வழக்கில் கிடையாது. குற்றியல் இகரத்துல ஒரு பாயிண்ட் போட்டுக்குங்க. குற்றியல் இகரத்துல என்ன இடம் தான் செய்யுள் வழக்கில் மட்டும் உள்ளது, உரைநடை வழக்கில் கிடையாது. குறிப்பிடுங்க. குற்றியல் இகரத்துல குற்றியல் இகரம் அப்படிங்கிறது நான் கீழே ஒரு பாக்ஸ்ல கொடுத்துருக்கான். குற்றியல் இகரம் வந்து செய்யுள் வழக்கில் மட்டும் உள்ளது, உரைநடை வழக்கில் கிடையாது. கூட்டு காரணத்தை கேட்டுருவாங்க. செய்யுள் வழக்கில் மட்டும் உள்ளது குற்றியல் இகரம், உரைநடை வழக்கில் கிடையாது. உரைநடை வழக்கில் கிடையாது. எழுதிட்டீங்களா? சரி, இது வந்து நீங்க இது உங்களுக்கு ஓகேவா? தமிழ்ல சொல்லுங்க. 1 2 அடுத்து 9 10 வரைக்கும் போதும். 10 ஓகேவா? என்ன பண்றீங்கன்னா ஓகேவா, இது வந்து என்னன்னு எழுதுங்க, என்ன வகைன்னு எழுதுங்க. இப்போ நடத்துறேன்னா நான் சொல்லுது புரியுங்களா? 1ன்னா என்னது குசுபுரி வந்துருக்குது, இன் வந்திருக்கா, அப்ப என்னது மென் தொடர்பு இருக்கிறோமா? அதே மாதிரி மேத்தோன் மட்டும் போட்டு போட்டீங்கன்னா போதும். அந்த மாதிரி எழுதி பார்க்கலாம். வேகமா கட்ட கண்டுபிடி சொல்லுங்க பார்க்கலாம். இது எழுதிட்டீங்கன்னா நீங்க குட்டியில கொடுத்தா தெளிவா இருக்கீங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல கொஸ்டின் வைக்க மாட்டாங்க. நான் சொல்றது புரியுதுல என்னன்ட்டு? என்ன வகைன்னு மட்டும் எழுதுங்க, டிஸ்கஸ் பண்ணாதீங்க, தனித்தனி எழுதுங்க. இது மின் தொடர் குட்டியில் இருக்கிறோமா அது மாதிரி. பார்த்து கூட எழுதுங்க. முடிச்சுட்டா அவங்க ஃப்ரெண்ட்ல பார்த்து கூட எழுதுங்க. இவ்வளவு நேரமா வேகமாக கண்ணை விட்டு அடிக்க மாட்டீங்களா? சீக்கிரம் சீக்கிரம். எல்லாம் எழுதுமா, எல்லாத்தையும் எழுதுங்க. இதை தெளிவாயிட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல குட்டியில கொடுத்துல குட்டியில எது வந்ததாலும் பிரச்சனை கிடையாது. ஆமாம்மா, இதுவும் போடுங்கம்மா. எழுத தப்பா இருக்கு, திருத்திக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ எழுதுங்க, பார்த்துக்கலாம்.
எழுதிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? சரி, பார்க்கலாமா? சரி, 1 மின்தொடர் கூட்டியிருக்கிறோமா? 2 இது மின்தொடர் கூட்டியிருக்கிறோம். 3 மின்தொடர் கூட்டியிருக்கிறோம். 4 5 6 நெடில் தொடர், 7 நெடிலா முற்றிய லோகரம். கரெக்டா எழுதிட்டீங்களா எல்லாரும்? தப்பு பண்ணீங்களா? ஏதாச்சும் தப்பு பண்ணீங்களா? ஏன்னா கடைசி எழுத்து லூ வந்துருக்குல்ல, அப்ப என்னது? அது முற்றிய லோகரம். 8 வன்தொடர். 9 உயிர்த்தொடர். என்னாச்சு? வன்தொடர் போட்டிருக்கீங்களா? ஏன்னா கடைசி எழுத்து கடைசிக்கு வந்து எழுத்து என்னது? பா வந்திருக்கா? இது உயிர்த்தொடர் குட்டியிலுக்குறோம். 10 வன்தொடர் குட்டியிலுக்குறோம். கேடு நெடில் தொடர் குட்டியிலுக்குறோம். உருமு முற்றிய லுகரம். ஏன்னா மூ வந்திருக்குல்ல, குசுபுரி வரல. உண்ணு இதுவும் முற்றிய லுகரம். கொண்டாடு உயிர்த்தொடர் குட்டியிலுக்குறோம். சாக்கு வன்தொடர். வீம்பு மென்தொடர். அவ்வளவுதான். இது தப்பு பண்ணீங்களா? தப்புனா திருத்திக்கோங்க, அவ்வளவுதான். எங்க தப்பு? 7 தப்பு பண்ணிருப்பீங்க. இந்த உருமு உண்ணுல தப்பு பண்ணிருப்பீங்க. இந்த கொண்டாடு அதே மாதிரி 9 இதுல மட்டும் தப்பு பண்ணிருப்பீங்க. ஆமா, குசுருதுபுர குற்றியல் குறனாவே என்னது? கடைசி எழுத்து குசுருதுபுர இருக்கணும். ஒரே ஒரு இடத்துல விதி விலக்கு. ஹாஸ்டல்ல பார்த்தோம்ல, சிங்கம் மட்டும் தான் விதி விலக்கு. இங்க முதல் எழுத்து குறிலா வந்து கடைசி எழுத்து குசுருதுபுர வந்து மட்டும் தான் விதி விலக்கு. மீதி எல்லாத்துலயும் குற்றியல் குறனா கண்டிப்பா என்ன இருக்கணும்? குசுருதுபுர கண்டிப்பா சொல்லின் கடைசியில இருக்கணும்.